இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் பல வருஷமாக காத்திருக்கேன், ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்னா நான் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டில் சொல்லலாம், உங்கள் நண்பர்கள் மத்தியில் சொல்லலாம். அதில் ஏமாற்றம் அடைந்து இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். என் கண்ணுக்கான ஒன்றும் நடக்கலையே. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. போட்டோம், அதை பற்றி பிரச்சனை. சிலர் பைபிளே நம்ப மாட்டாங்க. என்னமோ அவங்களுக்கு அப்படி ஏன் அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி கடைசி நடந்தது கூட அவங்க நடந்த மாதிரியே தெரியாது. கொஞ்சம் இப்போ நீங்கள் இருக்கிற குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து கொஞ்சம் இந்த கண்மலத்தை நிகழ்ச்சி கேட்டு பாருங்க. உங்களுடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் ஒரு நன்மை கூட செய்யலையா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யப்படும்? கர்த்தர் செய்ததெல்லாம் மறந்துருக்கும். அதுதான் உங்களுடைய புலம்பலுக்கு காரணம். நம்ம கண் காண எத்தனை காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆரம்ப நாளுக்கு திரும்பி பாருங்கள். வியாதியை மாற்றிருக்காரு, சுகத்தை தந்திருக்காரு, வேலையை தந்திருக்காரு, நல்ல கணவனை தந்திருக்காரு, மனைவியை தந்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. இப்போ இருக்கிற பிரச்சனையினால் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ததை நம்ம மறந்துடும். அவர் நம்ம கண் காண எத்தனையோ காரியத்தை செய்திருக்கார். அதை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி தானே சொன்னார், உன் கண்ணு காண தான் நான் செய்வேன் அப்படின்னு. எங்கேயோ பைபிளில் சொல்லப்பட்டது மட்டும் இல்லை, அது அன்றைக்கி நடந்தது. இன்றைக்கும் நம்ம கண்ணுக்கான எத்தனை அற்புதங்கள் நானாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலையை நிறுத்தணும், எத்தனை முறை நிறுத்தியிருக்காரு. என் பிள்ளைகளை அந்த ஆசீர்வத்தை உயர்த்துறாரு இல்லையா, நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிக்கார் இல்லையா, நம்முடைய கஷ்டத்தை மாற்றணும். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையினால் நீங்கள் மனம் குழம்பாதீங்க. இதுலேயும் கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும்படியாகவே நிச்சயம் செய்வார். அப்படி தான் வேதம் சொல்லுது. செப்பனியா சொல்கிறத பாருங்க. செப்பனியா 3:20 பிந்திய பாகத்தை வாசிப்போம். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும். யோபு சொன்னாமலே என் மீட்பு போய்ட்டு அவரை நானே பார்ப்பேன்னா அவன் கண் காணத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவன் மந்தையை ஆசீர்வதிச்சார், அவன் வேலைக்காரனை ஆசீர்வதிச்சார், அவன் குடும்பத்தாரை ஆசீர்வதிச்சார், பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சார். அதனால் வேறு கண் இல்லை, நம்முடைய கண்களே காணும்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக செய்வார். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. நம்முடைய கண்கள் நம்முடைய நாட்களிலே நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் கண்ணு காணும். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை கண்கள் காணும். உங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பதை உங்களுடைய பேர பிள்ளைகள் உங்களுடைய கண்கள் நிச்சயம் காணும். நம்ம கண் அது நீங்கள் விசுவாசித்தா மட்டும் போகும். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? என்ன வாக்கு கொடுத்தாரோ அது. யாக்கோபிட்ட சொன்னால அவன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து சொந்த தேசத்திற்கு நீ அப்படி செய்யிட்டே இருந்தால் நான் நிறுத்தின இந்த தூணை உங்களுக்கு வீடாக்க வேணாம். அதே போல் அவனுடைய கண்கள் பார்க்க முடியாது 2 பரிவாரங்களோடு அவனை திரும்பச் செய்த நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவர். இயேசு வாழ்ந்த நாட்கள் எங்கேயோவா செய்தார். அவன் கண்காண அவன் அந்த மகனுக்கு சுகம் கொடுத்தார். அவளுடைய கண்காண 12 வருஷம் படும்போது அவளுடைய கண்கள் காணும்படியா, பேதருடைய கண்கள் காணும்படியாக தான் படகு 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்தார். அவர் இன்னைக்கு ஜீவனுள்ள உங்களுடைய கண்கள் காணும்படியாய் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்விப்பார், உங்கள் வீட்டாரை ஆசீர்விப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்விப்பார், அவருடைய வேலையில் உயர்வை தருவார், உங்களுக்கு வேலை கிடைக்கும், கற்பத்தின் கனியை கொடுப்பார். சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.